கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மக்களவை தேர்தல் வேட்பாளர் சூரியமூர்த்திக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியதை அடுத்து அவர் மாற்றப்பட்டுள்ளார். புதிய வேட்பாளராக மாதேஸ்வரன் களமிறங்குவார் என கொங்கு மக்கள் தேசிய கட்சி அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நாமக்கல் தொகுதி வேட்பாளராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி கடந்த 18ஆம் தேதி அறிவிக்கப்பட்டார். ஆனால் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டதற்கு சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்தன. அதற்கு காரணம் ஆணவ கொலைக்கு ஆதரவாகவும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கு எதிராகவும் சர்ச்சையாக அவர் பேசிய காணொளி வேகமாக பரவியது. வேட்பாளரை மாற்ற வேண்டும் என திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் வலியுறுத்தின. இதனையடுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஆட்சி மன்ற குழுவின் அவசர கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர் சூரியமூர்த்திக்கு பதிலாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வரும் மாதேஸ்வரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் புதிய வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன், நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை மண்ணின் மைந்தராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேட்பாளர் மாற்றப்பட்டிருப்பதாக விளக்கமளித்தார். இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் PS மாதேஸ்வரன் அவர்களை திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்துணை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் அறிமுக நிகழ்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை தம்பி மதுரா செந்தில் அவர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்து இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக இங்கே நடத்தியிருக்கின்றார். மாதேஸ்வரன் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது.